இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இறை இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் தியானிப்பதற்கென்று மத்தேயு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட இறை வார்த்தை அதிகாரம் 1 இறை வார்த்தை 16. மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. ஆம் அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்னை மரியாவிடம் மகனாக பிறந்தார். ஏன் அன்னை மரியாவிடம் பிறந்தார் என்று கேட்டால், ஒரு தவத்தின் புதல்வன் ஒரு தவத்தின் புதல்வியிடம்தான் பிறக்க வேண்டும். இதுதான் கடவுளின் திருவுளமாக இருந்திருக்கின்றது. அன்னை மரியாள் ஒரு தவத்தின் புதல்வி. எப்படி என்று கேட்கின்றீர்களா? அன்னை மரியாவின் பெற்றோர்கள் சுவக்கின் அன்னம்மாள். இந்த தம்பதியர்களுக்கு பல ஆண்டு காலமாக குழந்தை செல்வங்கள் இல்லை. இவர்கள் பல புண்ணிய தலங்களை நாடி நாடி ஆண்டவரிடம் தேடி தேடி ஜெபித்தார்கள். ஆனால் அவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கவில்லை. ஆண்டவரிடம் மன்றாடுகிறார்கள், ஆண்டவரே, எங்களுக்கென்று நீர் ஒரு குழந்தை வரத்தை கொடுத்தீர் என்றால் அந்த குழந்தையை நாங்கள் உங்களுக்கே காணிக்கையாக கொடுத்து விடுகிறோம் என்று சொல்லி அந்த தம்பதியர்கள் ஆண்டவரிடம் மனதுருகி ஜெபிக்கின்றார்கள். இவர்கள் மனதுருகி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய குரலை கேட்கின்றார். எனவே அவர்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அவர்கள் தவத்தின் விளைவாக ஒரு பெண் குழந்தையை கொடுக்கிறார். அவர்தான் நம்முடைய தாய் அன்னை மரியாள். அந்த தம்பதியர்கள் ஆண்டவரிடம் சொல்லி இருந்தார்கள், ஆண்டவரே, எங்களுக்கு தருகின்ற குழந்தையை நாங்கள் உங்களுக்கு காணிக்கையாக தந்து விடுவோம் என்று. எனவே குழந்தை வளர்ந்து சிறுமியாக இருந்த தருணத்தில் கோவிலிலே அன்னையை விட்டு விடுகிறார்கள். அன்னையானவள் ஆலயத்திலே வளருகின்றாள். ஆலயத்தில் வளருகிறார் என்றால் கண்டிப்பாக நம்முடைய இறைவாக்கினர்கள் சொல்லிக் கொடுத்த இறை வார்த்தைகளை அந்த ஆலயத்தில் அவர்கள் கேட்டிருக்க வேண்டும். இதை அவர்களுக்கு கிடைத்த இறை வார்த்தை எசாயா 7வது அதிகாரம் 14வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, இளம்பெண் ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இந்த இறை வார்த்தை அன்னையினுடைய காதுகளின் வழியாக சென்று அது அன்னையினுடைய இதயத்தில் அப்படியே ஒரு மரமாக வளருகின்றது. அது வளர்ந்து அன்னை அந்த இறை வார்த்தையை தியானிக்கிறாள். யூத பெண்கள் பலர் ஆசைப்படுகிறார்கள். என்ன ஆசை என்றால், இம்மானுவேல் என்னுடைய வயிற்றில் பிறந்து விட மாட்டாரா? இம்மானுவேல் என்னுடைய வயிற்றில் பிறக்க வேண்டும் என்று பல பெண்கள் ஆசைப்பட்டார்கள். அதற்கென்று தனியாக ஜெபித்தார்கள். அதற்காக தவம் இருந்தார்கள். அன்னை மரியாவுக்கும் இந்த வார்த்தை தன்னுடைய உள்ளத்தில் இருந்ததனால் இந்த மீட்பர் என்னுடைய உள்ளத்தில் வந்துவிட மாட்டாரா என்ற ஏக்கமும் இருந்தது. இதை நாம் எதில் பார்க்கலாம் என்றால், திருக்குரான் அதிகாரம் 19:16 இவ்வாறாக சொல்லுகிறது, அன்னை மரியாள் தன்னுடைய வீட்டிலிருந்து கிழக்கு திசையில் தனித்து இருந்தாள் என்று. வீட்டிலிருந்து அன்னை மரியாள் தனித்து இருந்தாள். தனித்திருந்ததற்கான காரணம் என்னவென்று நினைக்கின்றீர்கள்? ஆண்டவரோடு இணைந்த ஒரு நிலை,
ஆண்டவரோடு ஜபத்தில் ஒரு இணைந்த நிலை, ஆண்டவரோடு உரையாடலில் இணைந்த ஒரு நிலை. அன்னை மரியாள் தனித்திருப்பதில் இன்னொரு நிலையை கடந்து செல்லுகிறாள். அதை திருக்குரான் 19:17 இவ்வாறாக சொல்லுகிறது. அன்னை மரியாள் அவர்களை விட்டுவிட்டு ஒரு திரையை அவர் போட்டுக்கொண்டார். ஆண்டவரோடு இன்னும் தன்னை ஐக்கியப்படுத்துகிறார். ஒரு திரையை போட்டு நானும் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற நிலையில் ஒரு திரை. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இருந்ததினால்தான் தவ புதல்வனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தாயினுடைய உதிரத்தில் அவள் பெறுகிறாள். தவ புதல்வியிடம் இருந்துதான் தவ புதல்வன் பிறந்தார். அன்புக்கு உரியவர்களே, இந்த இடத்தில் உங்களை நான் சற்று அதிகமாக தியானிக்க அழைக்கின்றேன். ஏனென்றால் அன்னை மரியாள் எதற்கு தன்னை வீட்டிலிருந்து தனிமைப்படுத்தி கொண்டாள்? எதற்கு அன்னை மரியாள் திரையிட்டு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டாள் என்ற வினா மிக மிக முக்கியமான ஒன்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பல இடங்களில் நாம் பார்க்கலாம், இரவு நேரங்களில், அதிகாலை நேரங்களில் தனிமையான இடத்திற்கு சென்று ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக தனி ஜெபத்தினுடைய ஆழத்தையும் அகலத்தையும் விசுவாசத்தின் உச்ச கட்டத்தையும் இந்த தாய் அறிந்திருக்கிறாள். தனி ஜெபத்தினுடைய ஆழம், அகலம், உயரம் எல்லாவற்றையும் இந்த தாய் அறிந்திருந்ததனால் அதை தன்னுடைய மகனுக்கு அப்படியே கற்றுக் கொடுக்கிறாள். இந்த தனி ஜெபத்திற்கு இவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது என்பதை இந்த தாய் தான் கற்றுக் கொடுத்திருக்கிறாள் என்பதை என்னால் யூகிக்க முடிகின்றது. இந்த தனிமைப்படுத்தி, இந்த திரையிட்டு தன்னை தனிமைப்படுத்தி அன்னை மரியாள் ஜெபம் செய்யும் பொழுதுதான் கபிரியேல் தூதர் அன்னை மரியாவுக்கு முன் தோன்றியதாக திருக்குரான் தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவருடைய அருளை நீர் கண்டடைந்துள்ளீர் என்று வானதூதரே வந்து மகிழ்ச்சியின் நற்செய்தியை அங்கு சொல்லுகிறார். மீட்பராம் கிறிஸ்துவினுடைய பிறப்பின் செய்தியை அங்கு அறிவிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு என்ன? திரையிட்டு நம்மை மறைக்கின்றோமா ஆண்டவரோடு? அல்லது திரையை விலக்கி கொண்டு டிவியை பார்க்குறோமா? அல்லது திரையை விலக்கி கொண்டு அங்கு இருக்கின்ற இந்த உலகத்தின் கவர்ச்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோமா? அல்லது திரையை விலக்கி கொண்டு இந்த உலக மாய கவர்ச்சிகளில் தான் நாம் விழுந்து கிடக்கின்றோமா? இன்று அன்னை மரியாள் நம்மை பார்த்து அழைக்கின்றார். உங்களை நீங்கள் திரையிடுங்கள், உங்கள் அறைக்குள் செல்லுங்கள், உங்கள் ஆண்டவரிடம் பேசுங்கள் என்று அன்னை மரியாள் நம்மை பார்த்து அழைப்பு விடுக்கிறார். இயேசுவும் சொல்வது அதுதான், உங்களுடைய உள்ளறைக்கு சென்று ஜெபியுங்கள் என்று. ஜெபிக்க தயாராக இருக்கிறீங்களா? தனி ஜெபம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றீர்களா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் அன்பு இயேசுவே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரே, எங்கள் திருச்சபைக்கென்று அன்னை மரியாவை தாயாக தந்ததற்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஏனென்றால் அன்னை மரியாள் ஜெபத்தின் தாய்,
தன்னுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவிற்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்த தாய், தனி ஜெபத்திற்கு எவ்வளவு வல்லமை உண்டு என்று கற்றுக் கொடுத்த தாய், தனி ஜெபத்திற்கு அதிகமான நேரங்களை செலவழித்த ஒரு பக்தியான தாய். இந்த தாயை நாங்கள் பின்பற்றுபவர்களாக, தனி ஜெபத்தில் நாங்கள் அதிக கவனம் செலுத்தி, தனி ஜெபத்தில் நாங்கள் ஈடுபட எங்களுக்கு நல்ல மனதை தாரும். அன்னை மரியாவை போல, இயேசுவை போல நாங்கள் தனி ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து உம்மோடு உறவாட, உம்மோடு பேச, உம்மோடு வழி நடக்க எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். மரியே வாழ்க.